ஹலோ வீவர்ஸ், இன்னைக்கான கிரிக்கெட் அப்டேட்டில் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2026 ஐபிஎல் தொடரின் பிரம்மாண்ட இறுதிப் போட்டி ஞாயிற்றுக்கிழமை அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய நரேந்திர மோடி மைதானத்தில் நடைபெற போகிறதுங்க. இந்த ஐபிஎல் ஃபைனலில் வெற்றி பெற போவது இந்த அணிதான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த விஷயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அம்பதி ராயுடு பீஞ்ச் ஒரு மிகப்பெரிய அளவில் கணிப்புகளை வெளியிட்டிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இது குறித்த முழுமையான தகவலோடு எனும் பரபரப்பான கிரிக்கெட் அப்டேட்ஸை தொடர்ந்து நீங்கள் திறந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள புகறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 2026 ஐபிஎல் தொடரின் பிரம்மாண்ட இறுதிப் போட்டி ஞாயிற்றுக்கிழமை அன்று அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய நரேந்திர மோடி மைதானத்தில் நடைபெறுதுங்க. இதில் நடப்பு சாம்பியன் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியும் குஜராத் டைட்டன்ஸ் அணியும் பல பரீட்சை நடத்துகிறாங்க. இந்த முக்கியமான போட்டியில் வெற்றி வாய்ப்பு யாருக்கு என்பது குறித்து முன்னாள் வீரர் ஆரோன் பெயிஞ்ச், அம்பதி ராயுடு மற்றும் டாம் மோடி ஆகியோர் தங்களுடைய கணிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. இந்த இரு அணிகளுமே லீக் சுற்றில் புள்ளிப்பட்டியலில் ஆதிக்கம் செலுத்தி வராங்க. இரு அணிகளுமே புள்ளிப்பட்டியலில் முதல் 2 இடங்களை பிடிச்சிருக்கிறது. மேலும் முதல் தகுதி சுற்றிலையும் மோதியிருக்காங்க. அதில் பெங்களூரு அணி வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறி இருக்கிறது. மறுபுறம் குஜராத் டைட்டன்ஸ் அணி 2வது தகுதி சுற்று போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறி இருக்காங்க. இந்த நிலையில் ஆரோன் பீஞ்ச், அம்பதி ராயுடு, டாம் மோடி ஆகியோர் இந்த 2 அணிகளில் எந்த அணி 2026 ஐபிஎல் கோப்பையை வெல்லும் என கணித்திருக்கிறது. இரு அணிகளுக்குமே வெற்றி வாய்ப்பு 50க்கு 50 என்றே கருதுறாங்களாம். குஜராத் அணி தனது சொந்த மைதானத்தில் விளையாடுவது அவர்களுக்கு மிகப்பெரிய சாதகம். ஆனால் காகிதத்தில் பெங்களூரு அணி மிகவும் சமபலமாக இருக்கக்கூடிய அணியாக தெரிகிறது. ரஜத் பட்டிதார் மற்றும் டிம் டேவிட் ஆகியோர் பெங்களூரு அணியின் முதுகெலும்பாக இருக்காங்க அப்படின்னு ஆரோன் பெயிஞ்ச் தெரிவித்திருக்காரு. அம்பதி ராயுடு என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆடுகளத்தின் தன்மையை பொறுத்தே வெற்றி அமையும். ஒருவேளை சிவப்பு மண் ஆடுகளம் அமைக்கப்பட்டால் பெங்களூரு அணி வெற்றி பெறலாம். அதுவே கருப்பு மண் ஆடுகளமாக இருந்தால் குஜராத் அணி வெற்றி பெற அதிக வாய்ப்புள்ளது அப்படின்னு தெரிவித்திருக்காரு. டாம் மோடி என்ன சொல்லியிருக்காருன்னா, பெங்களூரு அணிக்கு சற்றே கூடுதல் வாய்ப்பு இருப்பதாக நினைக்கிறேன். இதற்கு முக்கிய காரணம் குஜராத் அணியினுடைய பயண கலைப்பு தான். அவர்கள் தர்மசாலாவில் இருந்து சண்டிகர், பிறகு அங்கிருந்து அகமதாபாத் என தொடர்ந்து பயணம் செய்து விளையாடுகின்றனர். இது வீரர்களுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சோர்வை ஏற்படுத்தும். பெங்களூரு அணி ஒரு முழுமையான பலத்துடன் இருப்பதால் அவர்களுக்கு சாதகம் அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த சீசன் லீக் சுற்றில் இரு அணிகளுமே தலா ஒரு முறை வெற்றி பெற்றிருக்காங்க. பெங்களூருவில் நடந்த போட்டியில் விராட் கோலி 81 ரன்கள் குவித்து பெங்களூருவை வெற்றி பெற செய்தார். அகமதாபாத்தில் நடந்த போட்டியில் ஜெய்சன் ஹோல்டர் மற்றும் ரெபடா பந்து வீச்சால் பெங்களூரு சரிவை சந்தித்தது. குஜராத் வெற்றி பெற்றது. முதல் தகுதி சுற்று ஆட்டத்தில் பெங்களூரு அணி 250 ரன்களுக்கு மேல் குவித்து குஜராத்தை வீழ்த்தியதும் குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயமாகவே பார்க்கப்பட்டும் வருகிறதுங்க. அது மட்டும் இல்லாமல் ஐபிஎல் கிரிக்கெட் தொடர் இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கும் நிலையில் நாளை நடைபெற இருக்கக்கூடிய இறுதி ஆட்டத்தில் குஜராத் டைட்டன்ஸ் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிகள் விளையாட போகிறாங்க. இந்த சூழ்நிலையில் மும்பை இந்தியன்ஸ் அணியுடைய ஹர்திக் பாண்டியா குறித்து ரவிச்சந்திரன் அஸ்வின் சில முக்கிய விஷயங்களை பகிர்ந்திருக்காரு. அதாவது 19வது ஐபிஎல் கிரிக்கெட் தொடர் இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கும் நிலையில் நாளை நடைபெற இருக்கக்கூடிய இறுதி போட்டியோடு இந்த தொடர் நிறைவடைய உள்ளது. இந்த சூழ்நிலையில் முன்னணி அணிகளாக கருதப்பட்ட மும்பை இந்தியன்ஸ் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த தொடரில் புள்ளிப்பட்டியலில் கீழ்வரிசையை பிடித்து ஏமாற்றம் அளித்திருக்கிறது. அதில் குறிப்பாக மும்பை அணியினுடைய ஹர்திக் பாண்டியா கேப்டனாக மட்டுமல்லாமல் ஆல்ரவுண்டராகவும் ஏமாற்றத்தை அளித்திருக்கார். கடந்த 3 சீசன்களாக கேப்டன் பதவியை வகித்து வரக்கூடிய அவரது தலைமையில் மும்பை அணி இறுதி போட்டியை எட்டவில்லை.
இந்த சூழ்நிலையில் சமீபத்தில் வெளிவந்த தகவலின்படி ஹர்திக் பாண்டியா தனது கேப்டன் பதவியில் இருந்து விலக நினைக்கிறார் என்ற தகவல்கள் வெளிவருகின்றன. மேலும் அவர் மும்பை அணிக்கு விளையாடாத பட்சத்தில் வேறு எந்த அணிகள் அவரை வாங்க முயற்சிக்கும் என்று அஸ்வின் சில விஷயங்களை பகிர்ந்திருக்கார். இது குறித்து அஸ்வின் கூறும்போது, ஹர்திக் பாண்டியாவை சிஎஸ்கே வாங்க நினைத்தால் முழு ஒப்பந்தத்தில் வாங்குவேனே தவிர அவருக்காக எந்த சிஎஸ்கே வீரரையும் விட்டு கொடுக்க நான் விரும்ப மாட்டேன். அதே போல நான் மும்பை அணிக்காக வர்த்தகம் செய்தால் மாத்ரோ, கலீல் அகமது மற்றும் அன்சுல் கம்பாஜ் போன்ற வீரர்களை வர்த்தகம் செய்வேன். எனவே மும்பை அணி ஏதாவது ஒரு சிஎஸ்கே வீரரை நிச்சயம் வர்த்தகம் செய்யும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இதுவே லக்னோ அணி வாங்க நினைத்தா ஹர்திக் பாண்டியாவுக்காக முகுல் சௌத்ரி மற்றும் பிரின்ஸ் யாதவ் ஆகியோரை மாற்றலாம். மேலும் பஞ்சாப் அணி நினைத்தா அர்ஷதீப் சிங்கை வர்த்தகம் செய்யலாம். அதுவே டெல்லி அணி நினைத்தா KL ராகுலை பரிமாற்றம் செய்து கொள்ளலாம். மேலும் கொல்கத்தா அணிக்காக எனும்போது மெகரூன் கிரீனை பரிமாற்றம் செய்வதும் நல்ல தேர்வாக இருக்கும் அப்படின்னு அவர் பேசியிருக்காரு. இதை அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா IPL 2026 சீசன் இறுதி போட்டிக்கு குஜராத் டைட்டன்ஸ் அணி தகுதி பெற்றிருக்கக்கூடிய நிலையில் ராஜஸ்தான் அணிக்கு எதிராக குவாலிஃபயர் 2 போட்டியில் குஜராத் அணி கேப்டன் சுபன் கில் 53 பந்துகளில் 104 ரன்கள் குவித்து அணியின் வெற்றியை உறுதி செய்து மறக்கார். இதில் 15 பவுண்டரிகளும் 3 சிக்ஸர்களும் அடங்கும். இந்த வெற்றி குறித்து பேசிய சுபன்கில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, டாஸ் போடும்போது அங்கு சில குழப்பங்கள் நிலவியிருக்கு. மேட்ச் ரெஃப்ரிக்கு ரியான் பராக்கின் அழைப்பு சரியாக கேட்கவில்லை. எது எப்படியோ இறுதியில் இந்த போட்டியில் வெற்றி பெற்றது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சாய் சுதர்ஷனுடனான பார்ட்னர்ஷிப் குறித்து பேசிய கில், நாங்கள் இருவருமே ஒருவருக்கொருவர் மிக சிறப்பாக ஒத்து போகிறோம் என நினைக்கிறேன். மைதானத்தில் ஒருவருடைய ஆட்டத்தை மற்றொருவர் நன்றாக புரிந்து வைத்திருக்கிறோம். நாங்கள் ஒன்றாக பேட்டிங் செய்யும் போது எங்களுக்குள் இருக்கக்கூடிய தகவல் தொடர்பு மிக அருமையாகவே இருக்கும். எதிர் அணியின் எந்த பந்து வீச்சாளரை யார் குறிவைத்து அதிரடி காட்ட வேண்டும் என்பது எங்களுக்கு நன்றாகவே தெரியும். அதை தீர்மானிப்பதில் நாங்கள் மிகவும் தெளிவாகவே இருக்கிறோம். தொடர்ந்து 2 போட்டிகளில் அடுத்தடுத்து ஒரு வீரர் இப்படி ஹிட் விக்கெட் முறையில் அவுட் ஆவதை நான் இதுவரை பார்த்ததே இல்லை. யாரும் பார்த்திருக்கவும் மாட்டார்கள் என நினைக்கிறேன். அவர் அவுட் ஆன விதம் அப்படி. சமூக ஊடகங்களில் அவரது கையில் டேப் ஒட்டுவது போன்ற ஒரு வீடியோவை நான் பார்த்தேன். அடுத்த போட்டியில் நானும் அதை தான் செய்ய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் இன்று ஒரு தனி உலகத்தில் இருந்ததாக உணர்கிறேன். பந்து வீச்சாளர்கள் மைதானத்தில் இருக்கும் இடைவெளிகள் மற்றும் பந்தை எங்கு அடிக்க வேண்டும் என்பதில் மட்டுமே என் கவனம் இருந்திருக்கு. பந்தை மிகவும் பலமாக அடிக்க வேண்டும் என்று நான் நினைக்கல. அதே மாதிரி பந்து எங்கு விடுகிறது என்பதை பார்த்து எனது ஏரியாவுக்குள் வரும் பந்துகளை சரியாக கணித்து ஆட மட்டுமே முயன்றேன். நீங்கள் ஃபார்மில் இருக்கும்போது இப்படித்தான் நடக்கும். உங்களுக்கு கேப்கள் மட்டுமே கண்ணுக்கு தெரியும். அடிக்கும் அனைத்து பந்துகளும் பேட்டின் நடுப்பகுதியில் கச்சிதமாகவே சிக்கும். நாங்கள் 220 ரன்கள் என்ற கடினமான இலக்க துரத்தினோம். ஒரு கட்டத்தில் அவர்களை 180 இருந்து 190 ரன்களுக்குள் சுருட்டிவிடலாம் என்று நினைத்தோம். ஆனால் அவர்கள் பெரிய ஸ்கோரை எட்டியிருக்காங்க. எங்களுக்கு ஒரு நல்ல தொடக்கம் கிடைத்தவுடன் நானே போட்டியை முடித்து வைக்க வேண்டும் என்று பேசிக்கொண்டோம். ஆனால் நான் அவுட் ஆன விதம் எனக்கு சற்று வருத்தத்தை அளிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு.